சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் பிரதான கட்சிகள் தென் மாவட்டங்களை குறிவைக்கின்றன. புதிதாக கட்சி தொடங்கி முதல் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் தாவேகா தலைவர் விஜயும் மதுரையில் 2வது மாநில மாநாட்டை நடத்துகிறார். அவரது வியூகம் என்ன, கட்சிகள் போடும் கணக்கு என்ன, விரிவாக பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ள நிலையில் ஆளும் கட்சியான திமுக தனது மாநில பொதுக்குழு கூட்டத்தை மதுரை ஒத்தக்கடை உத்தங்குடியில் நடத்தியது. தேசிய கட்சியான பாஜக தனது மாநில நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தை ஒத்தக்கடையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடத்தியது. பாஜகவின் உறுதுணையோடு முருக பக்தர்கள் மாநாடு இந்து முன்னணி அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்டது. தனது தேர்தல் பிரச்சாரங்களை பிரதான கட்சிகளான திமுக, அதிமுக ஆகியவை வேகமாக தொடங்கி மக்களை சந்தித்து வரும் நிலையில் தென் மாவட்டங்களை குறிவைக்கும் விதமாகவே தேர்தல் பிரச்சார வியூகங்களை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில்தான் அரசியல் கட்சியாக பரிணமித்து முதல் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் நிலையில் தனது 2வது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்துகிறார் விஜய். ஆகஸ்ட் 21ஆம் தேதி இந்த மாநாட்டின் மூலம் தனது பிரச்சாரத்தை தென் மாவட்டங்களிலிருந்து விஜய் தொடங்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 39 நாடாளுமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகள் தென் மாவட்டங்களில் உள்ளன. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், தேனி, மதுரை, சிவகங்கை உள்ள நிலையில் பொதுவாகவே மேற்கு மாவட்டங்கள் அதிமுகவின் கோட்டையாகவும் மத்திய மற்றும் வடக்கு மாவட்டங்கள் திமுகவின் கோட்டையாகவும் கருதப்படுகின்றன. ஆனால் தென் மாவட்டங்களின் வாக்கு வங்கி சற்று வித்தியாசமானது. அங்கே காங்கிரஸ், பாரதிய ஜனதா, இடதுசாரி, திமுக, அதிமுக என அனைத்து கட்சிகளுக்கும் இடம் உண்டு. எனவே இந்த முறை முழுமையாக வசப்படாத தென் தமிழ்நாட்டை கைப்பற்ற கட்சிகள் படையெடுத்துள்ளன என்றே கூறலாம். அந்த அடிப்படையில்தான் திமுக தொடங்கி பாஜகவும் தனது பிரச்சாரத்தை தென் மாவட்டங்களில் தொடங்கியுள்ளன. இந்த அடிப்படையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் மதுரையில் தனது கட்சியின் மாநில மாநாட்டை நடத்த திட்டமிட்டிருப்பதோடு தென் மாவட்டங்களில் வலுவாக காலூன்ற திட்டமிட்டு அதற்கான பணிகளை மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற முதல் மாநாடு கொள்கை விளக்க மாநாடாக நடைபெற்ற நிலையில் மதுரையில் நடைபெறும் மாநாடு தேர்தலுக்கான அச்சாரமாக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய் என்ற முழக்கத்தோடு முழுக்க அரசியல் பிரச்சார மாநாடாகவே அமைகிறது. இதன் காரணமாகவே மதுரை மாநாட்டை பிரம்மாண்டமாக நடத்த விஜய் முடிவெடுத்துள்ளார். குறிப்பாக தென் மாவட்டங்கள் தங்கள் கோட்டை என திமுக, அதிமுக கூறிக்கொள்ளும் நிலையில் மதுரையில் 10 சட்டமன்ற தொகுதிகளில் 5இல் திமுகவும் 5இல் அதிமுகவும் வென்றன. நாடாளுமன்ற தேர்தலில் மதுரை தொகுதியை கூட்டணி கட்சியான CPM வென்றது. அதேபோல சிவகங்கையில் 4 தொகுதிகளில் 1இல் அதிமுக, 1இல் காங்கிரஸ், 2இல் திமுக, நாடாளுமன்ற தொகுதியில் திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வெற்றி பெற்றது. தேனியில் மொத்தமுள்ள 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3இல் திமுகவும் 1 இடத்தில் OPSம் வெற்றி பெற்றுள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியை திமுகவே வென்றது. திண்டுக்கல்லில் மொத்தமுள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளில் 4இல் திமுகவும் 3இல் அதிமுகவும் வென்றன. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் உள்ள CPM வெற்றி பெற்றது. தூத்துக்குடியில் மொத்தமுள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக, காங்கிரஸ் தலா 1 இடங்களிலும் மற்ற 4 இடங்களில் திமுகவும் வெற்றி பெற்றன. நாடாளுமன்ற தொகுதியில் கனிமொழி போட்டியிட்டு வெற்றி பெற்றார். நெல்லையில் உள்ள 5 தொகுதிகளில் பாஜக 1, அதிமுக 1, திமுக 2 இடங்கள், காங்கிரஸ் 1 இடத்திலும் வென்றன. நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றது. ராமநாதபுரத்தில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் 3இல் திமுகவும் 1இல் காங்கிரசும் வென்ற நிலையில் நாடாளுமன்ற தொகுதியை திமுக கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வெற்றி பெற்றது. இவ்வாறு தென் மாவட்டங்களில் திமுக, அதிமுக பலம் பொருந்திய நிலையில் இருக்கும் காரணத்தால் தனது மாநில மாநாட்டை விஜய் மதுரையில் நடத்தி தென் மாவட்டங்களில் தனக்கிருக்கும் ஆதரவை காட்ட உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மாநாட்டில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாரபத்தி இருந்தாலும் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டதாக இருப்பதால் இந்த மாநாட்டை அங்கு நடத்துவதோடு மாநாட்டில் திருப்பரங்குன்றம் மலை விவகாரம், தென் மாவட்ட தொழில் வளர்ச்சி, கவின் ஆணவ கொலை விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கருத்துக்களை விஜய் பேச உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.